இல்லாதப்ப அந்த விளக்கு எப்படி எரிஞ்சதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது யாரோட வாரிசுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல அடுத்த வாரம் என்ன நடக்கும் போது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஈஸ்வரி வந்துட்டு அந்த சாமியாடுற லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இது சேதுவோட குழந்தை தானா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கன்சீவாவே இல்லையே, அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு பறிச்சுட்டு வந்து மண் எடுத்துகிட்டு வந்து விளக்கு வச்சா எரியும் அப்படின்னு சொன்னீங்க தானே, அப்போ எப்படி எரிஞ்சுது, அவனுக்கு எப்படி பொன் குழந்தை பிறந்திருக்கும், அப்போ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை தானே, போய் சொல்லி தானே ஏமாத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சாமி வந்து என்னையே இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சாமி வந்து ஆடி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பூ பறிச்சுட்டு வந்து அந்த மாதிரி விளக்கு எரியும் போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தா, அவள் வயிற்றுல கரு உருவாகி 10 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து கரு உருவானது நாட்டில் இல்லை காட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ரொம்பவே நல்லா புரியுது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே தான் அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் அந்த அந்த விளக்கு எரிஞ்சது இல்லையா, அது எல்லாமே நடந்தது. ஸோ அந்த சாமி சொன்ன மாதிரி அப்போ தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பட் இவங்க வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஸோ இப்போவுமே நீ நம்மள தானே அப்படின்னு அந்த சாமி ஆடுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது இப்போவே உன் கையாலே வெளியே இருந்து மண் எடுத்துட்டு வா, ஒரு விளக்குல மண் எடுத்துட்டு வந்து இங்கே ஏற்று, எப்படி விளக்கு எரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே நம்ம கையாலே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரமண் வேண்டாம் காஞ்ச மண் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காஞ்ச மண்ணாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு திரி போட்டு விளக்கு பற்ற வைக்கிறாங்க. அப்போ விளக்கு எரியுது. ஈஸ்வரி கையாலே விளக்கு ஏற்றிடுறாங்க. இது ஈஸ்வரிக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. எப்படி இப்படி மண்ணில் விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்பரியா, அது சேதுவோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்படி ஓகே அவங்கள சாந்தப்படுத்தலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மோகனா வந்து அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க, இது என்ன அத்தை 2 திரி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்பத்தாக்கு என்னன்னா, ஆக்சுவலாக தமிழ்ச்செல்வி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுது அப்படிங்கிறது அப்பத்தாக்கு தெரியும். ஸோ சாமி வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க சாமி ஆடிட்டு இருக்காங்க பாரு, அவங்கள மலையேற்றணும் சாமியை அப்படி சொல்லிட்டு தீபாராதனை காட்டுங்க, தண்ணி தெளிங்க அப்படி சொல்லிட்டு டைவர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எதுக்காக அப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த சாமி ஆடினவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மோகனா கேட்குறாங்க, இது எதுக்காக இருக்கும் அத்தை, இப்படி 2 திரி எரியுதுல்ல, அப்போ வேற யாராவது இந்த வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா, இல்லை வேற என்ன காரணமாக இருக்கும், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கான ரீசன் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை சொல்லாமல் அப்போ தான் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, பக்கத்தில் காவியா, மலர், அப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஏன் இப்படி 2 திரி எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து இவங்களை எப்படி பேச விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ தான் வந்துட்டு, அது என்னவோ சாமி எதுக்கோ ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருக்கோம், விடுங்க, எல்லாரும் வேற அடுத்த இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி பேசி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இவளுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருவாளுகளோன்னு பக்குன்னு இருக்குது. சாமியே சொல்லிரும் போல இருக்கு. நல்ல வேளை அந்த அம்மா வாயை திறந்து சொல்லாம இந்த திரி மட்டும்தான் இதாச்சு, ஒருவேளை அவங்க வந்து அவளுக்கு ரெட்டப்பிள்ள பிறக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பச்சா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.